வணக்கம். ஜூன் 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை ஜூன் 9 மற்றும் 10ஆம் தேதி லண்டனில் நடைபெற்றது. என்ன பேசியிருக்காங்கன்ற தகவல் வெளியாகல. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், 2 நாடுகளும் இப்போதைக்கு முதற்கட்ட திட்டத்திற்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் அந்த வர்த்தக பதட்டத்தை குறைக்க 2 நாடுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடைய பாகமாக சில பொருட்களுடைய முக்கிய பொருட்களுடைய ட்ரேடிங் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் மேக்னட்ஸ் குறித்தும் 2 நாடுகளும் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சைனா புது கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க இதில். ஸோ அது குறித்தும் பேசியிருக்கிறாங்க. எப்போ சரியாகும்ன்ற டைம்லைன் இல்லை, ஆனால் சரியாகும்ன்ற நம்பிக்கை யூஎஸ்ஏ தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலில் பிளாக் டீல் நடந்திருக்கு. அட்வன் நிறுவனம் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 568 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ், அதாவது 2.34 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது 0.9% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மார்க்சன்ஸ் ஃபார்மாலையும் பிளாக் டீல் நடந்திருக்கு. 250 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. 1.02 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது 2.27% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் இல்லை. ஆர்பி மெட்ன்ற நிறுவனம் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இட்டர்னல் அல்லது ஜொமேட்டோலையும் பிளாக் டீல் நடந்திருக்கு. 156 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 61 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், இது 0.06% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மதுபான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்திருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மகாராஷ்டிரா அரசு கலால் வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. இதோடைய பாகமாக அரசுக்கு புதிதாக ஆண்டுதோறும் 14,000 கோடி ரூபாய் கிடைக்கும்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சில பொருட்களின் விலை உயரும்ன்ற எதிர்பார்ப்பு 30லிருந்து 50% அந்த பொருட்களுடைய விலை உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஸோ பெரும்பாலான லிக்கர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்திருக்கு, வீழ்ச்சியாக பார்த்துருக்கு. ஆனால் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று தான் சுலேவ் வைன்யார்ட். என்ன காரணம், சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ கலால் வரியை உயர்த்தி இருக்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு. அந்த பட்டியல், அந்த ப்ராடக்ட்ஸ் பட்டியலில் வைன் கிடையாது. ஸோ சுலேவ் வைன்யார்ட்ஸ் அந்த எக்ஸப்ஷன் கிடைக்குது அவங்களுக்கு, அந்த விலை ஏற்றம் அவங்களுக்கு இருக்காது. சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. அதனால் 13% அதிகரித்தது. ரொம்ப நாட்களாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த பட்டியலில் பியருடைய பேரும் இடம் பிடிக்கல. அந்த கலால் வரியை உயர்த்திக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸில் பியருடைய பேரும் இடம் பிடிக்கல. அதனால் யுனைடெட் பிரீவரிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக அதே சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி இன்னைக்கு இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு முக்கிய காரணம் சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருப்பது, அவங்கள ஏஎஸ்எம் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. ஸ்டேஜ் 1ல் இருக்கிறாங்க. அந்த ஏஎஸ்எம் பட்டியல்னா என்ன, ஜிஎஸ்எம் பட்டியல்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புது கட்டுப்பாடுகள் இருக்கும் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு கட்டுப்பாடு 100% மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸில் நீ ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி இப்போ ஸ்டேஜ் 1ல் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கில். சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுவதற்கு இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. 600 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் இந்தியன் டிஃபென்ஸ் செக்டரில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6545, பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 422, மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3858, பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 19,639 ரூபாய். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கிரைசல் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்ன இருந்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க AA-, ஆனால் அவுட்லுக்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவாக சொல்லியிருக்கிற 2 காரணங்கள் என்னென்னா, வளர்ச்சி வீக்காக இருக்குது, அதே போல் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸஸும் கீழே போயிட்டு இருக்கு. இந்த 2 காரணங்களால் அவங்க ரேட்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை, அவுட்லுக்கில் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கான ரேட்டிங் முன்னே கொடுத்ததே மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிண்டா காப் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜப்பான் நிறுவனமான டோயோ டென்சோவுடன் அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. இந்தியாவில் அட்வான்ஸ்ட் ஆட்டோ ஸ்விட்சஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க மிண்டா காப். அவங்க கைவசம் 60% ஸ்டேக் இருக்கும் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில்.
வாரி எனர்ஜிஸ் தரப்புல இருந்து அப்டேட் இருக்குது. சோலார் மாடியூல்ஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 10. வேதாந்தா கிட்டத்தட்ட 64% ஸ்டேக் இந்துஸ்தான் ஜிங்க்ல வைத்திருக்கிறாங்க. இந்த டிவிடெண்ட் அறிவித்ததன் காரணமாக அவங்களுக்கு ரூ. 2679 கோடி கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் ஜூன் 17ஆம் தேதி இந்த டிவிடெண்ட் ரூ. 10க்கு. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ரேகா ஜுன்ஜுன்வாலா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜூன் 2 முதல் 6ஆம் தேதி வரைக்கும் 17.38 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 2% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. 218 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 7%லேருந்து 5% குறைச்சிருக்கிறாங்க ரேகா ஜுன்ஜுன்வாலா. ஐஆர்இடிஏ இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வழியாக 2500 கோடி ரூபாய், மன்னிக்கும் 2005 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. 12.14 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. பிரபலமான பையர்ஸ் யாருன்ற ஒரு பட்டியல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சொசைட்டி ஜெனரல், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா, விகாசா இந்தியா ஃபண்ட் எல்லாமே ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஐஆர்இடிஏல. மாருதி சுசுகி குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. இந்த ரேர் எர்த் மேக்னெட் தட்டுப்பாடு காரணமாக ப்ரொடக்ஷனில் பாதிப்பு இருக்குது. ஈவித்தாரோடைய உற்பத்தி அவங்க குறைக்கிறாங்க, 2/3 குறைக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது பெரிய அளவில் இன்றைக்கி ரியாக்ஷன் இல்லைங்க. இன்ட்ராடேயில் 1% மட்டுமே வீழ்ச்சியை பார்த்துருந்தது மாருதி சுசுகி. HSBCக்கு அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸுடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. CNBC டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். சென்செக்ஸுடைய டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. 2025 இறுதியில் 82,240 லெவலில் சென்செக்ஸ் இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது HSBC சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், UPL, கெயில், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மற்றும் HDFC லைஃப் இன்சூரன்ஸ். டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8% அதிகரித்தது. புதிதாக அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பாக அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. 580 கோடி ரூபாய் உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 8% அதிகரித்ததற்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% வீழ்ச்சியாக பார்த்துருக்கு. CNBC டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மார்க்கெட் கப்ளிங் குறித்து மறுபடியும் பேச்சு எழும்பியிருக்கு. ஒரு ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேச்சு இருந்ததுங்க மார்க்கெட் கப்ளிங் குறித்து. அப்போலேருந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த டாபிக் எழும்பியிருக்கு. மார்க்கெட் கப்ளிங் குறித்து பவர் மினிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது குறித்து மீட்டிங் நடத்த இருக்கிறாருன்ற செய்தி CNBC டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் கப்ளிங்னா என்ன எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்போ மார்க்கெட் கப்ளிங் இப்போ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரேடிங் அந்த பவருக்கான ட்ரேடிங் நடக்கும்போது ப்ரைஸ் பிட்டிங் நடக்குது. அப்புறம் ப்ரைஸை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ அதை செல் பண்ணுறாங்க. இப்போ இந்த மார்க்கெட் கப்ளிங் நடந்தது அப்படின்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே நிறைய கம்பெனிகள் வரும். அவங்களுடைய வேலை என்னவா இருக்கணும், அந்த பிட்ஸ் வாங்குறது மட்டும்தான், விலை நிர்ணயிப்பது அவங்களுடைய வேலையாக இருக்காது. ஸோ பிட்ஸை வாங்கி கொடுத்துருவாங்க. சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருந்து அதோடைய ப்ரைஸ் நிர்ணயிக்கப்படும். ஸோ இப்போ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுடைய வேலை குறைஞ்சிடும். அதே போல் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் அந்த மார்க்கெட் கப்ளிங். ஸோ அது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த டாபிக் எழும்பி இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடேல 10% விழுந்ததற்கு இது ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC டிவி 18ல். அண்மையில் லிஸ்டான நிறுவனம் பன்சல் வயர் அவங்களுக்கு டேம் கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 481, 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டார் சிமெண்ட் குறித்து CNBC டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. வெஸ்ட் பெங்கால் அரசு சிமெண்ட் கம்பெனிகளுக்கு அவங்க என்ன மானியம் முன்னே வழங்கியிருந்தாங்களோ அதெல்லாமே ரத்து செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அந்த பட்டியலில் ஸ்டார் சிமெண்ட் பேரும் இடம் பிடிச்சது. இப்போ ஸ்டார் சிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னவும் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அரசு கிட்டேருந்து மானியம் கிடைக்கலன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ புது முடிவு வெஸ்ட் பெங்கால் அரசு எடுத்ததுனால கம்பெனிக்கு எந்த புது பாதிப்பும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC டிவி 18லேருந்து. டாடா கம்யூனிகேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. CNBC டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. 2 ஏரியாவில் கீ ஃபோக்கஸாக இருக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஒன்று மர்ஜர் மற்றும் அக்யூசிஷன்ஸ் வழியாக இன்ஆர்கானிக் க்ரோத், இரண்டாவது நான் கோர் அசட்ஸை விற்பனை செய்வது. இதுதான் 2 முக்கிய ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சில கைடன்ஸை முன்னே கொடுத்துருந்துருக்காங்க. ரெவன்யூ க்ரோத், மார்ஜின் மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுடைய கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது 2027 நிதியாண்டில் எட்டப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கைடன்ஸ் என்னன்றது தெரியல, என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க தெரியல, அந்த செய்தியில் சொல்லலை. ஆனால் அது 2027 நிதியாண்டில் எட்டப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது தாமதமாகும் சொல்லியிருக்கிறாங்க. 2028 தான் அது எட்டுவோம்ன்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது CNBC டிவி 18லேருந்து. நுவாமா டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2000 ரூபாய். அந்த கைடன்ஸ் ஒரு ஆண்டு தள்ளி போகணும்னு சொன்னதற்கு பிறகும் நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2000, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தற்போதைய லெவலில் இருந்து. CLSA கொடுத்துருக்கிற டார்கெட் 2100 ரூபாய். 8 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுத்துருக்காங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு. அதில் 5 பேர் பை ரெக்கமெண்டேஷன், ஒருத்தர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன். சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்க்கு பர்ன்ஸ்டைன் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பர்ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 540 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 19 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்க்கு. அதில் 12 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 4 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க.
கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜப்பான் நிறுவனமான ஃபுஜிட்சு ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் உடைய சொத்துக்களை அவங்க வாங்குறாங்க. அவங்களுடைய சப்சிடரி வழியாகத்தான் இந்த டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க. ஜூன் 23ஆம் தேதிக்குள்ள அது முடிக்கப்படும். அதேபோல் இந்த ஜாப்பனீஸ் நிறுவனம் ஃபுஜிட்சு ஜெனரலுடைய பவர் மாடியூல் பிஸ்னஸை எல்என்டி செமிகண்டக்டர் வாங்குறாங்கன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. $12.8 மில்லியன் அவங்க விற்பனை செய்கிறாங்க. எல்என்டி செமிகண்டக்டர் அதை வாங்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.